Hi students, welcome to Future Vision NEET and JEE Academy. நம்ம இந்த ஒரு free crash courseல physicsல படிக்கக்கூடிய முதல் யூனிட் என்ன அப்படின்னா physics and measurement. அதாவது இதுக்கு முன்னாடி புக்ஸ்ல வந்து units and measurement அப்படிங்கிற அந்த ஒரு நேம்ல இருந்திருக்கும். இப்போ நமக்கு நியூ சிலபஸ் படி physics and measurement னு மாத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டா இருக்கட்டும் JEE இருக்கட்டும். JEE னா மினிமம் ஒரு क्वेश्चन வந்து கேரண்டி. நீட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் மினிமம் கேரண்டின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் நமக்கு தெரியும், 3 கொஸ்டின் மீன்ஸ் 12 மார்க் வந்து நமக்கு இந்த ஒரு யூனிட்ல இருந்து கவர் ஆகுது நீட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த ஒரு யூனிட் ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிளான யூனிட். நம்மளோட சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் இதுதான். பிசிக்ஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் யூனிட்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஓகேங்களா? ஈஸியா மார்க் கெயின் பண்ணக்கூடிய அந்த ஒரு யூனிட்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஓகேங்களா? அப்ப இதுல எந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண போற டாபிக்ஸ் வந்து டைமென்ஷன் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு மெயின் டாபிக், எரர் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் இந்த யூனிட்டுக்குள்ளேயே நமக்கு வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கும் புக்ஸ்ல. பட் நமக்கு வந்து நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த இடத்துல அதை வச்சிருக்காங்க அப்படின்னா 20th லெசனா வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ்னு ஒரு யூனிட் வச்சிருக்காங்க. நீட்டா இருக்கும் JEE இருக்கட்டும். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ் ஆன ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த டாபிக்கும் சேர்த்து இந்த ஒரு லெசன்ல நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த 3 டாபிக்ங்களா, 3 டாபிக்ல எல்லாத்துலயும் ஒன்னு கூட கொஸ்டின் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு டாபிக்ல 2 இன்னொரு டாபிக்ல 1 அந்த மாதிரி கூட நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான். நம்ம யூனிட்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் குவான்டிட்டில இருந்து ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? அதாவது பிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு ரொம்ப சிம்பிளான கண்டென்ட் தான். நார்மலா நம்மளால எதெல்லாம் அளவிட முடியுமோ, ஓகேங்க, எதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட மாஸ் இருக்கு, என்னோட மாஸ் என்னால அளக்க முடியுமா? கண்டிப்பா அளக்க முடியும். அது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. இதே என் மைண்டுக்குள்ள இருக்க டென்ஷனை வந்து நான் அளக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அல்லது என்னோட ஃபீலிங்ஸ் அளக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அளக்க முடியாது. அதெல்லாம் வந்து என்னதுன்னா கேரக்டர். ஓகேங்களா? கேரக்டரிஸ்டிக்ஸ் வேற, இது என்னது குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளால அளக்க முடியாது. ஓகேங்களா? பிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறது நம்ம பிசிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற எல்லா குவான்டிட்டிஸுமே எதுக்குள்ள வரும்? நம்ம பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்குள்ள வரும். ஓகேங்களா? இந்த பிசிக்கல் குவான்டிட்டியை நார்மலா 2 டைப்பா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ரெண்டாவது வந்து டெரைவ்டு குவான்டிட்டி. 2 வகையான குவான்டிட்டி இருக்கு. ஒன்னு ஃபண்டமெண்டல், இன்னொன்னு டெரைவ்டு. நேம்லயே அதுக்கான மீனிங் இருக்கு. ஃபண்டமெண்டல்னா என்னது? பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இது ஒரு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்க? பேஸ் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. பேஸ் குவான்டிட்டிஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் ஆர் பேசிக் குவான்டிட்டி எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஒரு குவான்டிட்டியை வந்து அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ எப்படி நம்ம ஒரு பில்டிங் பிளாக் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு என்னது அஸ்திவாரம்னா வந்து பேஸ். அது இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, கடக்கால் இல்ல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, வீடை வந்து ஒழுங்கா கட்ட முடியாது. அதாவது நம்ம அந்த வீட்டை கட்டினாலும் அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. அதே மாதிரி ஒரு குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும், ஒரு சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எது பேஸ் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு சில குவான்டிட்டிஸ் சொல்லுவோம். எந்த குவான்டிட்டிஸ்லாம் நம்ம பேஸ்னு சொல்றோமோ அதுதான் என்னது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அல்லது பேசிக் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எப்படி இன்னும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா it cannot be represented in terms of any other physical quantity. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா வேற எதை வச்சுமே ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு ஃபண்டமெண்டலுக்குள்ள, லென்த், மாஸ், டைம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஒரு 7 வரைக்கும் வரும் SI யூனிட்ல. அப்ப இந்த ஒரு 3 குவான்டிட்டி இங்க இருக்குன்னா இந்த லென்த்தால மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும். ஐ மீன் லென்த்தால மட்டும் தான் குறிப்பிட முடியும். மாஸ்னா மாசால மட்டும் தான் குறிப்பிட முடியும். வேற எதாலுமே என்ன பண்ண முடியாது, குறிப்பிட முடியாது, ரெப்ரசென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சார் இதே டெரைவ்டு குவான்டிட்டினா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டில இருந்து நான் டெரைவ் பண்றேன் சார். ஓகேங்களா? இட் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டி. அங்க இருந்து நான் டெரைவ் பண்றேன், அங்க இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது என்னது டெரைவ்டு குவான்டிட்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வெலாசிட்டி எடுத்துக்கலாம். வெலாசிட்டிங்கிறதுக்கு ஃபார்முலா நார்மலா நமக்கு தெரிஞ்சிருக்கும், டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். ஆமாங்களா? டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் டேக்கன். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது ஒரு வகையான லென்த். ஆமாங்களா? இது ஒரு வகையான லென்த். இந்த டைம் அப்படிங்கிறது ஒரு வகையான, ஐ மீன் டைம்ங்கிறது டைம் தான், அது ஒரு வகையான பேஸ் குவான்டிட்டி. அப்ப லென்த்ங்கிற ஒரு பேஸ் குவான்டிட்டி, டைம்ங்கிற ஒரு பேஸ் குவான்டிட்டி, இந்த மாதிரி 2 பேஸ் குவான்டிட்டியை வச்சு நம்ம எடுத்துருக்கோம் ஒரு இன்னொரு குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிற இன்னொரு குவான்டிட்டி. அப்ப இது என்னன்னு சொல்லலாம்னா டெரைவ்டு குவான்டிட்டி. 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அல்லது 1, 2, 2க்கு மேற்பட்ட. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டில இருந்து நம்ம எடுக்கிறோம்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், டெரைவ்டு குவான்டிட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம மோஸ்ட் ஆஃப் த டெரைவ்டு குவான்டிட்டிஸ் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா டெரைவ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார்முலாஸ் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார்முலாஸா இருக்கட்டும், அதே மாதிரி அதோட யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸா இருக்கும், நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி நம்ம
அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுறோம், வீடு கட்டிட்டு அது எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணலன்னா அது வந்து அர்த்தமே இல்லாம போயிடும். ஓகேங்களா? விச் மீன்ஸ் கால்குலேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா எவ்வளவு அப்படிங்கறது எப்படி சார் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இருக்கேன், என்னோட மாஸ் வந்து நான் அளவிடுறேன் 10, 20, 30 அப்படின்னு மொட்டையா சொல்லாம 10 கேஜியா, 10 கிராமா, 10 டன்னா. ஓகேங்களா? இப்ப எதுல நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம், ஒரு குவான்டிட்டியை எதுல ரெப்ரசென்ட் பண்றோமோ அதுதான் என்னது யூனிட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப அந்த யூனிட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நார்மலா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசிக்கல் குவான்டிட்டி மெஷர்மெண்ட் ஆஃப் a physical quantity equal to magnitude into unit ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னோட வெயிட் கேக்குறாங்க, நான் ஒரு 52 kg எழுதுறேன்னு வச்சுக்கலாம் ஒரு பேஜ். ஓகேங்களா? 52 kg. இந்த 52 அப்படிங்கிறது என்னது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ மீன்ஸ் மேக்னிடியூட். அதே மாதிரி இந்த கேஜி அப்படிங்கிறது என்னது, இதுதான் இந்த இடத்துல இருக்க யூனிட். அப்போ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஒரு மேக்னிடியூட் ஒரு யூனிட்டோட ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப எப்பயுமே யூனிட்டோட தான் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற அந்த தியரி என்ன அப்படின்னா NU ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் NU ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதாவது நியூமெரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட் எப்பயுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதுதான் இதுக்கான மீனிங். சார் இதுக்கு மீனிங் எப்படி சார் இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல சார், 5 kg இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை வந்து நியூமெரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட் வந்து கான்ஸ்டன்ட். நான் இந்த கேஜியை கிராமா மாத்துறேன். 5 கேஜில எத்தனை கிராம் இருக்கும், 1 கேஜினா 1000 கிராம். 5 கேஜினா எவ்வளவு கிராம் இருக்கும், 5000 கிராம்னு இருக்கும். ஓகேங்களா? 5000 கிராம். இப்ப இந்த 5 கேஜியும் 5000 கிராமும் சேம் தானே, ரெண்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். ரெண்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அதுதான் மீனிங் இந்த இடத்துல சொல்றாங்க. n into u நியூமெரிக்கல் வேல்யூ into யூனிட் எப்பயுமே கான்ஸ்டன்ட். எந்த சிஸ்டம்க்கு நீங்க மாத்தினாலும் என்னதான், இது வந்து கேஜியை பேஸ் பண்ணிருக்கு, நான் இங்க கிராம பேஸ் பண்ணி மாத்திருக்கேன். நீங்க ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு மாத்தும் போது என்ன மாறாது அப்படின்னா இதோட மொத்த வேல்யூ மாறாது, இந்த வேல்யூஸ் தனித்தனியா மாறிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது 5ங்கிறது 5000 ஆயிடுச்சு, கேஜி கிராம் ஆயிடுச்சு, அது மாறலாம். பட் டோட்டல் வேல்யூ என்ன ஆகாது, மாறாது. n into u மாறாது அப்படின்னு சொல்றாங்க, கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்ப இது எப்படி சொல்லலாம், கான்ஸ்டன்ட்னா இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி எழுதும்போது u இந்த பக்கம் வந்தா 1/u. அப்ப இது பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் கேட்பாங்க, என்ன மாதிரி அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நார்மலா ஒரு கிராஃபை பொறுத்த வரைக்கும் சார் ரெண்டு குவான்டிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு சார், n u டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு ஒரு பேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா மீனிங் என்னது, இது அதிகரிச்சதுன்னா இது அதிகரிக்கும், இது குறைஞ்சதுன்னா இது குறையும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க n இங்க u டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருந்தா கிராஃப் எப்படி வரும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வரும். எப்படி வரும், ஸ்ட்ரெயிட் லைன். இது எதுக்கு அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுக்கு. இதே சார் கிராஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா எப்படி சார் வரும், இந்த கிராஃப் ஆக்சுவலா என்ன வரும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/u க்கு கொடுத்திருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல எதுக்கு ஈக்குவல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/u. அப்ப நான் இங்க 1/u போட்டேன்னா இதுதான் இதுக்கான கிராஃப். ஓகேங்களா? n 1/u எப்படி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அதாவது வெறும் u னு கொடுத்திருக்காங்க சார், வெறும் u னு கொடுத்திருக்காங்க. வெறும் u எப்படி இருக்கு, n இங்க இருக்கு, 1/u இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது அதிகமான இது குறையும், இது அதிகமான இது குறையும் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் இந்த மாதிரி வரும், கீழே வரும். ஓகேங்களா? இது கீழே இருந்து மேல போய் மேல இருந்து கீழே. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நமக்கு கிராஃப் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ரெண்டு மூணு ஞாபகம் வச்சுங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா கீழே வரும். இந்த இடத்துல நமக்கு வர வேண்டிய கிராஃப் n-க்கும் u-க்குமான கிராஃப்னா இது, n-க்கும் 1/u-க்கும்னா நமக்கு எப்பயும் போல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் வந்துரும். இங்க 1/u, இங்க வந்து n அப்படின்னா. ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் வரும். ஜஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஓகேங்களா? டிஃபரெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து CGS, அப்புறம் FPS, அடுத்தது MKS. இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. கடைசியா தான் நமக்கு SI சிஸ்டம் வரும். ஓகேங்களா? CGS சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எப்படி சார் நேமிங் மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா நார்மலா நான் சொன்னல 3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா லென்த், மாஸ், டைம். இந்த மூணுத்தையும் எதால அளந்தாங்க, எதால வந்து மெஷர் பண்ணாங்க அப்படிங்கறத வச்சு நேமிங் வச்சிருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு CGS சிஸ்டம் அப்படிங்கறதுல என்ன பண்ணாங்கன்னா லென்த் சென்டிமீட்டர்லயும், மாச கிராம்லயும், டைம் செகண்ட்லயும் அளந்ததுனால அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் CGS அப்படிங்கறத சிஸ்டமோட நேமா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த சிஸ்டம் என்ன இன்னொரு நேம் சொல்லுவாங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது FPSங்கிறது வந்து பிரிட்டிஷ்ல யூஸ் பண்ணது. இது என்ன லென்த்ல என்ன பண்ணாங்கன்னா ஃபுட், மாஸ் வந்து பவுண்ட்லயும், டைம் செகண்ட்லயும். அப்ப FPS. ஓகேங்களா? அடுத்தது வந்து MKS. இது ஒன் ஆஃப் த மெட்ரிக் சிஸ்டம் தான். இதை வந்து லென்த் மீட்டர்லயும், மாச கிலோகிராம்லயும், டைம் செகண்ட்லயும் அளந்தா அந்த ஒன் ஆஃப் த சிஸ்டம். இது ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் MKS. ஓகேங்களா?
இதுல ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்கலாம். என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இந்த மாதிரி இருக்காது. ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா எல்லா சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ்லயும் ஓகேங்களா, எல்லா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லயும் எந்த குவான்டிட்டியோட யூனிட் வந்து சேம் அப்படின்னு கேட்பாங்க. எல்லா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லயும் எந்த குவான்டிட்டியோட யூனிட் சேம். பாருங்க இதுவும் சேம் தான். எஸ்ஐ யூனிட் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். எஸ்ஐ யூனிட்லயும் டைமுக்கு என்னதான் யூனிட் அப்படின்னா செகண்ட் தான் யூனிட். என்ன யூனிட்? செகண்ட் தான் அங்கேயுமே யூனிட் ஓகேங்களா. அப்ப எல்லா யூனிட் சிஸ்டம்லயும் சேம் யூனிட் இருக்கிற அந்த ஒரு குவான்டிட்டி என்னன்னா டைம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஓகேங்களா. அடுத்தது எஸ்ஐ சிஸ்டம். சார் எதுக்கு சார் எஸ்ஐ சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப பிரிட்டிஷ்ல இது யூஸ் பண்றாங்க, நம்ம நாட்டுல வந்து மெட்ரிக் யூஸ் பண்ணி சாரி MKS யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வரைக்குமே நம்ம அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உலகம் ஃபுல்லாவே அதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால அப்படின்னா இங்க இருந்து நம்ம அங்க ஏதோ ஒரு பொருளை ஏற்றுமதி பண்றோம், அங்கிருந்து ஏதோ ஒண்ணு வாங்குறோம் ஓகேங்களா. நார்மல் காய்கறி வாங்குறது பிரச்சனை இல்லை ஓகேங்களா, பெருசா அந்த ஒரு எக்கானமிக்ல வந்து பிரச்சனை வராது. பட் இது கோல்டு நம்ம அமுச்சு விடுறோம் ஓகேங்களா, டைமண்ட் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து குவான்டிட்டியில ஒரு சின்ன அளவு மாற்றம் ஏற்பட்டாலும் கூட ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் ஓகேங்களா. அதனால உலகம் ஃபுல்லா வந்து நார்மலா எக்கனாமிக்காக காமனா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் தான் கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் ஓகேங்களா. அந்த ஒரு சிஸ்டம் தான் என்னது எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். நம்ம இந்த யூனிட் சிஸ்டம் பத்தி தான் முழுசாவே படிக்க போறோம் ஓகேங்களா. இந்த யூனிட் சிஸ்டம் பத்தி தான் என்ன பண்ண போறோம், இந்த யூனிட்ல முழுசா படிக்க போறோம். இதோட யூனிட் என்னென்ன ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு, அதோட யூனிட்ஸ் டைமென்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. பேஸ் குவான்டிட்டிஸ் அதோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். எஸ்ஐ யூனிட் சிஸ்டம்ல எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குன்னா மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்கு. அந்த 7 என்ன அப்படின்னா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், கரண்ட், சப்ஸ்டன்ஸ், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி ஓகேங்களா. இதோட யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யூனிட்ல நீங்க பிசிக்ஸ்ல எந்த யூனிட்ல இருக்க சம்ஸை சால்வ் பண்ணணும்னாலும் கொஸ்டின்ல கொடுத்திருக்க டேட்டாஸ்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா எல்லா குவான்டிட்டிஸும் எஸ்ஐ யூனிட் சிஸ்டம்ல யூனிட் இருக்கா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க, வெலாசிட்டி வந்து 50 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு இருக்குன்னா இது ஓகே, இது எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். சார் இது 50 சென்டிமீட்டர் பர் செகண்ட் இருக்கு, அது என்ன சார் யூஸ் பண்ணலாமா? சம்ல அப்படியே 50 யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அது என்ன மாத்தணும், எஸ்ஐ சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணணும். சென்டிமீட்டர் எப்படி மீட்டரா மாத்துறது அப்படிங்கிற மாதிரி அதை சால்வ் பண்ணும். சென்டிமீட்டர்ங்கிறது எத்தனை மீட்டர், 10⁻⁻2 மீட்டர். அப்ப 50 × 10⁻2 போட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், சம்ஸா அப்ரோச் பண்ணணும் ஓகேங்களா. எஸ்ஐ யூனிட் சிஸ்டம்ங்கிறது இந்த ஒரு யூனிட்டுக்கு மட்டும் இல்ல, நீங்க பிசிக்ஸ்ல படிக்கக்கூடிய 20 லெசன்ஸுக்குமே ஓகேங்களா. சம்ஸை சால்வ் பண்ணும் போது வந்து எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்க இருக்கான ஒரு டைம் வெரிஃபை பண்ணணும். அந்த ஒரு கொஸ்டினோட டேட்டாஸ் எஸ்ஐ டேட்டாஸா, எஸ்ஐ யூனிட்டை பேஸ் பண்ண டேட்டாஸாங்கிறத வெரிஃபை பண்ணணும். லென்த்னா எது அளப்போம் அப்படின்னா கண்டிப்பா மீட்டர்ல தான் அளக்கணும். மாஸ்னா கிலோகிராம், டைம் செகண்ட், டெம்பரேச்சர் கெல்வின், கரண்ட் வந்து ஆம்பியர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து கேண்டிலா ஓகேங்களா. இதோட சிம்பிள் நார்மலா எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா மீட்டரை வந்து எம்னும், கிலோகிராம் ஸ்மால் கேஜி, செகண்ட் வந்து கேபிட்டல் எஸ், கெல்வின் சாரி செகண்ட் வந்து ஸ்மால் எஸ், கெல்வின் வந்து கேபிட்டல் கே, ஆம்பியர் கேபிட்டல் ஏ. இது 2 லெட்டர்ஸ் மட்டும் தான் கேபிட்டல்ல இருக்கும், ஏன்னா இது ரெண்டும் இதோட நேம் அப்படின்னா சயின்டிஸ்டோட நேம். அதனால நெக்ஸ்ட் வந்து மோல், ஸ்மால் மோல் தான் வரணும், MOL ஸ்மால் M தான் வரணும், கேண்டிலா CD ஓகேங்களா, ஸ்மால் CD தான் வரணும் ஓகேங்களா. ஸ்மால் MOL அதே மாதிரி ஸ்மால் CD இந்த இடத்துல கரெக்டா இருக்கு, பட் இதுலயுமே ஸ்மால் C தான் வரணும் ஓகேங்களா. டைமென்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லப்பா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டைமென்ஷன் அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டியில ஒரு அளவுல ஒரு பர்டிகுலர் லென்த். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏரியான்னு நம்ம எடுத்துக்கலாம், ஏரியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஏரியாங்கிறது என்னது, லென்த் இன்டு பிரெத். நார்மலா ஒரு ரெக்டாங்கிளுக்கு எடுத்துக்கோமே ஓகேங்களா, ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா லென்த் இன்டு பிரெத். இதுல லென்த்ங்கிறது ஒரு வகையான நீளம் தான், பிரெத்ங்கிறதும் ஒரு வகையான நீளம் தான். அப்ப அந்த ரெண்டுமே என்னதான் நீளம் தான். அப்ப இந்த ஒரு குவான்டிட்டியில லென்த்ங்கிற அந்த ஒரு குவான்டிட்டி 2 டைம் இருக்கு அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றாங்க. அப்ப என்னன்னு சொல்லலாம், L² சொல்லலாம். லென்த்ங்கிற அந்த ஒரு குவான்டிட்டி 2 டைம் இருக்கு, அப்ப அதுதான் அதுக்கு பேர் டைமென்ஷன். டைமென்ஷன்ங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியில பேஸ் குவான்டிட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த 7 பேஸ் குவான்டிட்டி, இந்த 7 பேஸ் குவான்டிட்டியும் ஒவ்வொரு குவான்டிட்டியில இதுல இருக்க ஒவ்வொன்றும் எத்தனை மடங்கு இருக்கு அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றது தான் டைமென்ஷன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னதுதான் ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் பின்னாடி டீடைலா பார்க்கலாம். இப்ப லென்த்னா எப்படி டைமென்ஷனை டினோட் பண்ணோம்னா கேபிட்டல் L ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். லென்த்னா L, மாஸ்னா M, டைம்னா T. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ், இது ஃபர்ஸ்ட் 3க்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது டெம்பரேச்சர், யூனிட்டை பேஸ் பண்ணி போயிருங்க இது எல்லாத்துக்குமே ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 3 ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ், இதுக்கெல்லாம் யூனிட்டை பேஸ் பண்ணி அப்படியே போய்க்குங்க ஓகேங்களா. கேள்வி கேபிட்டல் கே அல்லது தீட்டா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆம்பியர் இருக்கு இல்லைங்களா, ஏ அல்லது ஐங்கிறது என்னது, கரண்டோட சிம்பிள்
ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதோட யூனிட் மோல்னா மோல், அடுத்தது கேண்டில்னா சிடி. ஓகேங்களா, அது அப்படியே டைமென்ஷனுக்கு வந்துடும். நமக்கு நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைமென்ஷன்ஸ் என்னன்னா இந்த ஒரு 5 மட்டும்தான். ஓகேங்களா, மோஸ்ட்லி இந்த ஒரு 5 தான் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க, டீடைலா படிக்க போறீங்க டைமென்ஷன் அனாலிசிஸ்னா நமக்கு இந்த ஒரு 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மலா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷனை இந்த 3 இல்லாம ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. லென்த், மாஸ், டைம் இந்த 3த்தையும் வச்சுதான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சார் வேல்யூ இருக்குன்னா பவர்ல வந்து 1 2 3 இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கலாம். ஓகேங்களா, சார் வேல்யூ எதுவுமே இல்லைன்னா பவர்ல 0 போட்டுக்குவாங்க. ஓகேங்களா, எல்லா வேல்யூவே இல்லை அப்படின்னா பவர் 0, L பவர் 0, M பவர் 1, T பவர் 0. இதுக்கு மீனிங் என்ன சார் அப்படின்னா L எதுவுமே இல்லை, M ல ஒரு வேல்யூ இருக்கு, T ல எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். அடுத்தது இது வந்து உங்களோட ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒரு டேபிள் வந்து உங்களோட ஸ்டேட் போர்ட் புக்ல இருந்தா எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரிஃபிக்ஸ். ஓகேங்களா, இந்த டேபிள கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஏன்னா நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா யூனிட் கன்வர்ஷன், சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் மாத்தணும், மைக்ரோமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாத்தணும், மைக்ரோ ஃபேரட்ல இருந்து ஃபேரடுக்கு மாத்தணும், இந்த மாதிரி மைக்ரோ ஃபெம்டோ பிகோ இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அதை எப்படி எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்துறதுங்கிறது இதை வச்சுதான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின்ல வந்து கிலோகிராம்னு கொடுத்துருக்கோம் அல்லது கிலோ வாட்னு கொடுத்துருக்கோம். என்னது கிலோ வாட்? வாட் அப்படிங்கிறது பவரோட யூனிட். ஓகேங்களா, வாட்ங்கிறது எதோட யூனிட்? பவரோட யூனிட், யூனிட் ஆஃப் பவர், யூனிட் ஆஃப் பவர். இப்ப கிலோ வாட்ங்கிறது நம்ம அப்படியே சம்பளம் அப்ளை பண்ண முடியாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 50 கிலோ வாட், இதை நான் பவருக்கான பேஸ் பண்ணி இருக்க ஒரு ஃபார்முலா நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, 50ங்கிறது அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்? கிலோங்கிறது என்னது? கிலோங்கிறது என்னது? 10 பவர் 3. அப்ப இது என்ன பண்ணும், 50 இன்ட்டு 10 பவர் 3 வாட் அப்படின்னு மாத்திட்டு இந்த வேல்யூ தான் எதுல அப்ளை பண்ணணும்? கொஸ்டின்ல அப்ளை பண்ணணும். அந்த வேல்யூ தான் என்ன பண்ணணும்? கொஸ்டின்ல அப்ளை பண்ணணும். அப்ப எந்த மாதிரி டேட்டா கொடுக்கணும் அதை நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டரா ஜஸ்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஆர்டரா தான் இங்க இருக்கும். ஓகேங்களா, நீங்க ரிவர்ஸ்ல பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு எதுல இருந்து தெரியும்னா இந்த 10 பவர் -15ல இருந்து 10 பவர் +15. ஓகேங்களா, இந்த பார்ட் மினிமம். ஓகேங்களா, இந்த பார்ட்டும் மினிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபெம்டோல இருந்து. ஓகேங்களா, 10 பவர் -15 இங்க இருந்து இந்த பக்கம் 10 பவர் +15 பெட்டா வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிம்பிள்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களோட புக்ஸ்லயே இருக்கும், அவைலபிளா இருக்கும். அல்லது சார் நான் சிபிஎஸ்இ மீடியம் அப்படின்னா இந்த இது வந்து உங்களோட சிபிஎஸ்இ புக்ஸ்லயுமே இருக்கு. சிபிஎஸ்இ புக்ஸ்ல பின்னாடி அப்பெண்டெக்ஸ்ல வந்து இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ். சார் அது என்ன சார் சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலையும் வைக்கல, டெரைவ்டு குவான்டிட்டிலையும் வைக்கல. ஏன் சார் வைக்கல அப்படின்னா இதுக்கு யூனிட் இல்ல, சாரி இதுக்கு என்ன இல்ல, டைமென்ஷன் இல்ல. யூனிட் இருக்கு, என்ன இல்ல, டைமென்ஷன் இல்ல. டைமென்ஷன் இல்லாத 2 குவான்டிட்டிஸ். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் ஹேஸ் நோ டைமென்ஷன்ஸ். சார் அதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள், இது ரெண்டும் தான் என்னன்னா சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளேன் ஆங்கிள் என்னன்னு சார் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா நார்மலா ஒரு ஆங்கிள் தான், ஒரு வட்டம் இருக்கு. ஓகேங்களா, ஒரு வட்டத்துல வந்து ஒரு பொருள் சுத்தி வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது இங்க ஆரம்பிக்குது, ஆரம்பிக்கிற பாயிண்ட் ஏ, முடிக்கிற பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். அது மேக் பண்ற அந்த ஒரு ஆர்க் லென்த் இருக்கு இல்லைங்களா, அது கடந்த அந்த ஒரு ஆர்க் லென்த் ஒரு ஆங்கிள் நம்ம டினோட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு ஆங்கிள் தான் என்னதுன்னா பிளேன் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கிள்ங்கிறது 2 டைமென்ஷன், பிளேனுங்கிறதும் எதை தான் குறிக்கும், 2 டைமென்ஷனை குறிக்கும். ஓகேங்களா, அப்ப சர்க்கிள். இப்ப இதுதான் பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள் எப்படி சார் டினோட் பண்ணுவாங்க, இந்த டிஸ்டன்ஸ் ds டினோட் பண்ணிருப்பாங்க, ரேடியஸ் ஆஃப் அந்த ஒரு சர்க்கிள் r டினோட் பண்றாங்க அப்படின்னா எனக்கு தீட்டா வேணும் சார். நார்மலா ஆங்கிள் தீட்டானா சைன் தீட்டா வந்து தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, அப்ப இங்க சைன் நான் நார்மலா அப்ளை பண்ணாலே என்ன ஒரு ஆப்போசிட் பை ஹாபிட்டனஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவானோ டி தீட்டாவை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம், இந்த ஒரு சின்ன தீட்டாவை டி தீட்டா, நம்ம டி எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த டி யூஸ் பண்ணுவீங்களா, ரொம்ப சின்ன வேல்யூ அப்படிங்கறது டினோட் பண்றது என்னது, அந்த ஒரு டிங்கிற சிம்பிள் ஸ்மால். ஓகேங்களா, டி தீட்டா. அப்ப டி தீட்டா அப்படிங்கறது எதை குறிக்கும் அப்படின்னா ஆர்க் லென்த் பை ரேடியஸ், ஆர்க் லென்த், இந்த ஆர்க் லென்த் பை ரேடியஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, அப்ப டி தீட்டா ஈக்குவல் டு இதோட வேல்யூ ds, இதோட வேல்யூ r, அப்ப ds பை r அப்படின்னு சொல்லலாம். யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள் என்ன அப்படின்னா ரேடியன். யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள் என்னது, ரேடியன். சார் ஏன் சார் இதுக்கு டைமென்ஷன் இல்லை அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல வந்து ஆர்க் லென்த், இந்த டிஸ்டன்ஸ் என்னது ஒரு லென்த், லென்த்தோட டைமென்ஷன் என்னது L தான். ஓகேங்களா, ரேடியஸ் நெக்ஸ்ட் இது ரேடியஸ். ரேடியஸ்ங்கிறது என்னது ஒரு வகையான லென்த், ஆரம் அப்படிங்கிறது என்னது ஒரு வகையான லென்த் தான், அதோட டைமென்ஷன் என்னதான் L தான். L கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன வரும், எதுவுமே வராது. m பவர் 0, L பவர் 0, T பவர் 0 மூணுமே என்னதான்
0 தான் இருக்கு. நம்ம இது நார்மலா ரெப்ரசன்ட் பண்ற மெத்தட். ஓகேங்களா? இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தா இதுக்கு பேர் என்னது? டைமென்ஷன்லெஸ். டைமென்ஷன் இல்லனாலும் வார்த்தையா கொடுத்துடலாம். டைமென்ஷன் லெஸ்னு கொடுக்கலாம், அல்லது m⁴ l⁴ t⁴ அப்படினாலும் மீனிங் என்னது? அதுக்கு டைமென்ஷன்லெஸ் அப்படிங்கிறது. சார் சேம் தான் சார் சாலிட் ஆங்கிளுக்கும். சாலிட் ஆங்கிள்ங்கிறது இது 2D, பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னது? 2D. சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 3D. ஓகேங்களா? 3 டைமென்ஷனல் அந்த ஒரு ஆங்கிள். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கோன் இருக்குல்ல, கோன் ஐஸ் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதோட இன்டீரியர் வியூ பார்த்துருக்கீங்களா? ஜஸ்ட் இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வியூ கிடைக்கும். அல்லது நீங்க கையிலே வந்து கோன் மாதிரி சுத்தி அந்த சுண்டல் சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு பேப்பர் வந்து சுத்தி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதுவுமே எதை குறிக்கும் அப்படின்னா சாலிட் ஆங்கிளுக்கான அந்த ஒரு வியூவை கொடுக்கும். ஜஸ்ட் 3 டைமென்ஷனல் அந்த ஒரு வியூ. ஓகேங்களா? இந்த ஒரு வியூ. ஓகேங்களா? அந்த ஒரு 3 டைமென்ஷனல் ஆங்கிள். நார்மலா இந்த ஒரே ஒரு ஆங்கிள் இல்லாம என்னது 3 டைமென்ஷனல் ஆங்கிள். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, என்ன டினோட் பண்ணுவாங்கன்னா சாலிட் ஆங்கிள் d ஒமேகா டினோட் பண்ணுவாங்க. அங்க வெறும் லென்த்துங்களா, அங்க 1 டைமென்ஷன் தான் மேல இருந்துச்சு, கீழே ஒரு டைமென்ஷன், இங்க மொத்தம் 3 டைமென்ஷன் போது மேல ஒரு ஏரியா டிவைட் பை ரேடியஸ் ஸ்கொயர், சர்ஃபேஸ் ஏரியா பை ரேடியஸ் ஸ்கொயர். சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது நம்ம சின்ன ஏரியானா ஏ, சின்ன ஏரியானா dn எடுப்போம். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பார்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இது அந்த ஒரு சின்ன ஏரியா, அது வந்து dA டிவைட் பை ரேடியஸ் ஸ்கொயர். ரேடியஸ்ங்கிறது r தான், r ஸ்கொயர். இதோட யூனிட் என்ன சார் அப்படின்னா இது ரேடியன், இது ஸ்ட்ரேடியன். ஓகேங்களா? சிம்பிள் நோட் பண்ணிக்கங்க, RAD SR, S கேபிட்டல் ஸ்மால் r, இங்க மூணுமே ஸ்மால் தான். ஓகேங்களா? ரேடியன் அண்ட் ஸ்ட்ரேடியன். பிளேன் ஆங்கிளுக்கு ரேடியன், சாலிட் ஆங்கிளுக்கு ஸ்ட்ரேடியன். இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் நீட் क्वेश्चन தான். ஓகேங்களா? ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் நீட் क्वेश्चन. எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா which of the following quantity has units but no dimension அப்படின்னு கேட்டிருப்பாங்க. யூனிட் இருக்கு ஆனா டைமென்ஷன் இல்ல, கீழே இருக்கிற எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதுதான் என்னதுன்னா அதுக்கான ஆன்சரா வரும். நெக்ஸ்ட் பிளேன் ஆங்கிளுக்கும் ரேடியனுக்கும் டிகிரிக்கு இருக்கிற ரிலேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். எதுக்கு அப்படின்னா நம்ம சர்க்குலர் மோஷனை பேஸ் பண்ணி எங்கேயும் சம் சால்வ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆங்கிள் இருந்து ரேடியனுக்கு மாத்திர மாதிரி வரும். ஆங்கிள் அதுல இருந்து ரேடியனுக்கு மாத்திர மாதிரி வரும். ஏன்னா ரேடியன் அப்படிங்கிறது என்னது ஆங்கிளோட SI யூனிட். ரேடியன் அப்படிங்கிறது ஆங்கிளோட SI யூனிட். 180 டிகிரின்னு கொடுத்தாங்கன்னா 180 டிகிரியை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ண முடியாது. அது என்னவா மாத்தணும், ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்ப ரேடியனுக்கு எப்படி சார் கன்வெர்ட் பண்றது அப்படின்னா கண்டிஷன் என்ன ஒண்ணும் இல்ல, 360 டிகிரி என்னன்னு எழுதலாம், 2π ரேடியன் எழுதலாம். ரேடியன். ஓகேங்களா? அப்ப இந்த 2 360 கேன்சல் பண்ணா 180ங்களா, 180 டிகிரி ஈக்குவல் டு π ரேடியன். எனக்கு என்ன வேணும், 1 டிகிரியோட வேல்யூ வேணும். எனக்கு 1 டிகிரியோட வேல்யூ வேணும். 1 டிகிரி வேணும்னா என்ன பண்ணலாம், 1 டிகிரி வேணும் அப்படின்னா π by 180 ரேடியன். இப்ப நான் என்ன சார் பண்ணிட்டேன் அப்படின்னா 1 டிகிரி எப்படி மாத்திட்டேன், ரேடியனுக்கு மாத்திட்டேன். 1 டிகிரி என்ன ஆயிடுச்சு, டிகிரி டு ரேடியன் கன்வர்ஷன். அவ்வளவுதான். இதுக்கு பேர் என்னது, டிகிரி டு ரேடியன் கன்வர்ஷன். சார் நான் ரேடியன் டு டிகிரி, இந்த இடத்துல இருக்கிற பை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா அந்த இடத்துல 1 ரேடியன் ஆயிடுங்களா, பை அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை. அப்போ ரேடியன் டு டிகிரி கன்வர்ஷன் வந்து டிவைட் பை பை போடுவோம். ஓகேங்களா? அப்ப ரேடியன்ல இருந்து நான் டிகிரிக்கு மாத்தணும் அப்படின்னா டிவைட் பை பை, 180 டிவைட் பை பை. இந்த இடத்துல என்னது, பை பை 180. எப்ப அப்படின்னா டிகிரி டு ரேடியன் கன்வர்ஷன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைமென்ஷன் ஃபார்முலா பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான். ஓகேங்களா? ரெப்ரசென்ட் பண்றது எப்படி பண்ணணும், ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள பண்ணணும், அதே கண்டிஷன் தான். இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் ஆகும், அதனால நீங்க வந்து நோட்ஸ் வந்து அதுல பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ். சார் எதுக்கெல்லாம் சார் டைமென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஏன்னா டைமென்ஷன் அனாலிசிஸ் தான் ஃபர்ஸ்ட் டாபிக்னு சொன்னேன். எதுக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்கும் எதுக்கெல்லாம் இருக்காது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ். சார் எல்லா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கும் என்ன இருக்கு, டைமென்ஷன் இருக்கு. 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி பார்த்தோம் SI யூனிட் சிஸ்டம்ல. அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு என்ன இருக்கு அப்படின்னா டைமென்ஷன் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டெரைவ்டு குவான்டிட்டிஸ். சார் மோஸ்ட் ஆஃப் தனா எல்லா டெரைவ்டு குவான்டிட்டிக்கும் என்ன இல்ல, டைமென்ஷன் இல்ல. ஆனா 1-2 தவிர மத்த எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, டைமென்ஷன் இருக்கு. எதுக்கு சார் டைமென்ஷன் இல்ல அப்படிங்கறத கீழே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ். எதுக்கு டைமென்ஷன் இருக்கு, டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ். அது என்ன சார் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு ஈக்குவேஷன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபெமிலியரான இருக்க ஒரு ஈக்குவேஷன் 12th நீங்க முடிச்சிருப்பீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இருக்க ஃபெமிலியரான ஈக்குவேஷன் கூலம்ஸ் லா இருக்க F = K Q1 Q2 by R². இப்ப இந்த கேங்கிறது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் அந்த இடத்துல படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? கேங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்ப அந்த கான்ஸ்டன்டோட டைமென்ஷன் இருக்கானா அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலால வர இந்த ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் என்னது, டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். சார் வேற என்ன சார் சொல்லலாம், ஃபோர்ஸ் பேஸ் பண்ணியா கிராவிடேஷனல் லால F = G
m1 m2 by r square. இப்போ இந்த gங்கிறது என்னது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். என்னன்னு சொல்லுவோம்? யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதுக்கு டைமென்ஷன் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஜஸ்ட் இந்த மத்த டேர்ம்ஸ் இந்த பக்கம் கொண்டு போய் டெரைவ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டைமென்ஷன் கிடைக்கும். அப்ப டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அதே மாதிரி கிராஸ் கான்ஸ்டன்ட், ஓகேங்களா, ஐடியல் கேஸ், ஓகேங்களா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா. அப்ப இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? டைமென்ஷன் இருக்கு. அப்ப இந்த டைமென்ஷன் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ்க்கு பேர் தான் என்னது? டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ், ஓகேங்களா. அப்ப வேற எதுக்குலாம் சார் டைமென்ஷன் இல்லைன்னா நிறைய குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன் இல்லை. இது தனியாவே உங்களுக்கு கொஸ்டின்ஸா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். பிளேன் ஆங்கிள் டைமென்ஷன் இல்ல, சாலிட் ஆங்கிள் டைமென்ஷன் இல்ல, ஸ்ட்ரெயின் சார் ஸ்ட்ரெயினுக்கு ஏன் சார் டைமென்ஷன் இல்ல? ஸ்ட்ரெயினுங்கிறது நீங்க 11th 7th சாப்டர்ல வந்து படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. சிபிஎஸ்இ அப்படின்னா வந்து நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அப்படிங்கறது அந்த ஒரு யூனிட்ல படிச்சிருப்பீங்க. நீங்க ஸ்டேட் போர்டா இருந்தீங்கன்னா 7th சாப்டர்ல இருக்கும், ஓகேங்களா. அந்த சாப்டர்ல ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், யங்ஸ் ரிஜிடிட்டி, பல்க் மாடுலஸ் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். யங்ஸ் மாடுலஸ்ல பத்தி நான் சொல்றேன். யங்ஸ் மாடுலஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வரும், சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அதாவது மேலேயுமே லென்த் தான், கீழேயுமே லென்த் தான். மேலேயுமே டைமென்ஷன் இருந்தா கீழே எல் தான். எல் கேன்சல் ஆயிடும், 0 ஆயிடும். which means டைமென்ஷன் இருக்காது. நெக்ஸ்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன இல்ல அப்படின்னா டைமென்ஷன் இல்ல. அடுத்தது ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிறது மேல ஒரு டென்சிட்டி கீழே ஒரு டென்சிட்டி டிவிஷன் தான், ஓகேங்களா. அப்ப டென்சிட்டி கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது 12th பார்ட் ஆப்டிக்ஸ்ல, ஓகேங்களா. ரே ஆப்டிக்ஸ் நல்லாவே ஃபெமிலியரா இருக்கும், ஓகேங்களா. அந்த ஆப்டிக்ஸ்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது மேல ஒரு வெலாசிட்டி கீழே ஒரு வெலாசிட்டி, வெலாசிட்டி ஆஃப் ஏர் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் மீடியம் அப்படிங்கிற மாதிரி நீங்க படிப்பீங்க, ஓகேங்களா. அப்ப மேலே வெலாசிட்டி கீழே வெலாசிட்டி, வெலாசிட்டி என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிட்டு என்ன இருக்காது? டைமென்ஷன் இருக்காது. இது எல்லாத்துக்குமே என்ன இல்லை அப்படின்னா டைமென்ஷன் இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும் இந்த யூனிட்ல, ஓகேங்களா. which are the following quantities has no dimensions அப்படின்னு கீழே இருக்க எந்த குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன் இல்ல அப்படின்னு கொடுத்து ரெண்டா ஜோடியா கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதை எது நீங்க கண்டுபிடிக்கலாம். அல்லது கீழே இருக்க எந்த ஜோடிக்கு டைமென்ஷன் இருக்குன்னு கூட கேட்டிருப்பாங்க, நிறைய பேர் இல்லாததை கொடுத்துட்டு, ஓகேங்களா. அதனால ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்ஸ் பேசிக்ஸ்ல உள்ள போகும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் டைமென்ஷன் இல்ல அப்படின்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரியில படிக்கிற அந்த ஒரு சைனு, காசு, டேன் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தீட்டா, ஓகேங்களா. அது எதுக்குமே என்ன இல்ல அப்படின்னா டைமென்ஷன் இல்ல. ஏன் சார் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா சைன் தீட்டாங்கிறது வந்து என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ், ஓகேங்களா. ஆப்போசிட்ங்கிறது ஒரு வகையான லென்த், ஹைப்போடெனஸும் ஒரு வகையான லென்த். லென்த் கேன்சல் ஆயிட்டு நோ டைமென்ஷன், ஓகேங்களா. என்னது? நோ டைமென்ஷன், ஓகேங்களா. நோ டைமென்ஷன். அதே மாதிரி தான் காஸ் தீட்டா, டான் தீட்டா, எனி தீட்டா, ஓகேங்களா. அடுத்தது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னா ஒண்ணும் இல்ல, இ பவர்ல எழுதுவோம் இல்லைங்களா, இ பவர் எக்ஸ், இ பவர் 2x இந்த மாதிரி எழுதுவோம் இல்லைங்களா, அதுக்குமே என்ன இல்ல? டைமென்ஷன் இல்ல. லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ், லாக் தான், லாகா இருக்கட்டும் லானா இருக்கட்டும், லாகா இருந்தாலும் சரி லானா இருந்தாலும் சரி அதுக்கு என்ன இல்ல? டைமென்ஷன் இல்ல. அடுத்தது இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன். இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷனுக்கு டைமென்ஷன் இல்ல. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்ஸ். கடைசியா கான்ஸ்டன்ட்ஸ்க்கு என்ன இல்ல? டைமென்ஷன் இல்ல. சார் கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல சார் குறிக்கும், மோஸ்ட்லி எதை குறிக்கும்? இந்த கான்ஸ்டன்ட்ங்கிறது நம்பரை தான் குறிக்கும். நம்பர் 5, 10, 15 இதுக்கு டைமென்ஷன் இல்ல. அதே மாதிரி பைன்னு நமக்கு தெரியும், பைங்கிறது என்னது? 3.14 அந்த ஒரு வேல்யூ கொடுக்கக்கூடியது, அல்லது 22/7 சம்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வேணுங்கிற இடத்துல வேணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்குமே என்ன இல்ல? டைமென்ஷன் இல்ல. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எதுக்கெல்லாம் இருக்கு எதுக்கு இல்ல அப்படிங்கறத நீங்க முதல்ல சம்குள்ள போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. அடுத்தது சார் இந்த டைமென்ஷன் சார் எத்தனை சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட என்சிஆர்டி புக்ல பாத்தீங்கன்னா ஒரு 90s 92 93 அந்த மாதிரி வந்து இருந்திருக்கும். ஐ திங்க் 95 நினைக்கிறேன், 95 or 6 அந்த அளவுக்கு குவான்டிட்டிஸ் இருக்கு சார். அவ்வளவு மனப்பாடம் பண்ணணும்னா நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்ல, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபார்முலாவை படிக்கணும், ஓகேங்களா. ஏன்னா நீங்க நீட் ஆர் ஜேடபிள்யூக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா குவான்டிட்டி, வெலாசிட்டி ஆகும், மொமெண்டம், ஆக்ஸலரேஷன், 12th பார்ட்ல சார்ஜ், கரண்ட், ஓகேங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இந்த மாதிரி டிஃபரெண்ட் குவான்டிட்டிஸ் நீங்க ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு சம்ல ஏதோ ஒன்று கேட்கறாங்கன்னா அந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு சம்ம சால்வ் பண்ண முடியும். அப்ப நீங்க ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுங்க, ஓகேங்களா. என்ன பண்ணுங்க? ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுங்க. அந்த ஃபார்முலால இருந்து டெரைவ் பண்ணிக்கோங்க டைமென்ஷன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2-3 டெரைவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான இதுல இருந்தே போயிடுமே. உங்களுக்கு ஆர்டரா தான் இந்த ஒரு நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன். ஓரளவுக்கு தேவையானது எல்லாமே ஒரு 50 குவான்டிட்டிஸ் டு 55 குவான்டிட்டிஸ்
ரொம்ப இம்பார்ட்டன்டான குவான்டிட்டிஸ் தான் உங்களுக்கு இந்த நோட்ஸ்ல நான் கொடுத்திருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏரியா எடுத்துக்கிறோம். ஏரியா அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? லென்த் இன்டு பிரெத்னு சொல்லுவோம். அப்ப லென்த்னா L வரும், இந்த பிரெத் ஒரு L வரும். L இன்டு L L ஸ்கொயர். அப்ப m பவர் 0 L பவர் L ஸ்கொயர் T பவர் 0 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். இதே சார் நான் வால்யூம் இருக்கு, வால்யூம் நான் வந்து பாக்குறேன். வால்யூம் என்னது? லென்த் பிரெத் ஹைட் மூணு இருக்கிறது. லென்த் பிரெத் ஹைட், லென்த் ஒரு வகையான லென்த், பிரெத் ஒரு வகையான லென்த், வால்யூம் ஆல்சோ ஒன் ஆஃப் த லென்த் தான். அப்ப மூணுமே சரி, ஹைட் ஆல்சோ ஒன் ஆஃப் த லென்த் தான். அப்ப 3 டைம் லென்த் வருது. அப்ப L கியூப். ஓகேங்களா? அதே மாதிரி யூனிட் மீட்டர் கியூப். இங்க L கியூப்னா இங்க என்ன இருக்கும்? மீட்டர் கியூப். அங்க L ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். நீங்க யூனிட் தெரிஞ்சாலும் சரி, டைமென்ஷன் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சா இன்னொன்னு நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். அதே மாதிரி டென்சிட்டி, மாஸ் பை வால்யூம். மாஸ்னா என்னது? யூனிட். கேஜி. வால்யூம்னா மேலதான் பார்த்தோம் மீட்டர் கியூப். அப்ப கேஜி வந்துருச்சு, மாஸ் வந்துருச்சு அப்படின்னா இங்க ஒரு m வந்துரும். m பவர் 1 L பவர் -3. சார் ஏன் சார் -3 கீழே இருக்கு? வால்யூம் மேல வரும்போது -3. எப்பயுமே டைமென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே எழுதக்கூடாது. இப்ப மேல வந்து m, கீழே வந்து L கியூப் இருக்கு. இப்படி எழுதலாமா சார்னா இப்படி எழுதக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணும்? m பவர் 1 L மேல வந்துச்சுன்னா L பவர் -3. எப்பயுமே மேல ஒரே ஒரு லைன்ல தான் நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலாவை டினோட் பண்ணுவோம். அப்ப அந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். இந்த மாதிரி எல்லா குவான்டிட்டிஸ்க்குமே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நமக்கு தேவையானது எல்லா குவான்டிட்டிஸ்க்குமே நம்ம கொடுத்துருக்கோம். உங்களோட நோட்ஸ்ல வந்து நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாவை, குவான்டிட்டி ஃபார்முலாவை படிச்சுட்டு ஃபார்முலா வந்து டெரைவ் பண்றது எப்படி அப்படிங்கறத டெரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த கிளாஸ்ல இது போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நமக்கு சம் பாயிண்ட் ஆஃப் வியூல, அதுவும் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஒரு 3 பார்ட் இருக்கு. ஓகேங்களா? 3 டிஃபரெண்ட் மாடல் சம்ஸ் சொல்லலாம். 3 டிஃபரெண்ட் மாடல் சம்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி இருக்க கண்டிஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மூவ் பண்ணலாம். தேங்க்யூ. Future Vision NEET JEE Academy, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.